ஷிரந்த் ராஜபக்ச சட்டத்தரணி ஒருவரோடாக தனக்கு 2 வார கால அவகாசம் வழங்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களால் இன்று வருகை தர முடியாது எனவும் அவர் அறிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் சிறிலிய எனும் பெயரில் நடத்திச் செல்லப்பட்ட வங்கிக் கணக்கில் நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து நல்லாட்சி அரசாங்கத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஷிரந்த் ராஜபக்ச உள்ளிட்ட மூவரின் கூட்டுக் கணக்காக அரச வங்கி ஒன்றின் சுதுவெல் கிளையில் சிறிலிய சமய கணக்கு திறக்கப்பட்டிருந்தது. வங்கிக் கணக்கை திறப்பதற்காக வழங்கப்பட்ட தகவலில் குறித்த மூவரின் முகவரி கால்டன் தங்காலி இல்லம் என கூறப்பட்டிருந்தது. ஷிரந்த் ராஜபக்சவின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் 22-22-22-222V என குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரணமாக பழைய தேசிய அடையாள அட்டை எண்ணின் முதல் 2 இலக்கங்கள் பிறந்த வருடத்தை குறிப்பதுடன் இவ்வாறான இலக்கம் ஒன்று காணப்படாது. தனது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் இலக்கமே அவ்வாறு அமைந்துள்ளதாக ஷிரந்த் உள்ளிட்ட தரப்பினர் அப்போதைய அரசாங்க காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிவித்திருந்தனர். வங்கியின் கணினி கட்டமைப்பில் தரவுகளை உள்ளிடும் போது பிழை ஏற்பட்டுள்ளதாக தெரிவதாக வங்கிக் கணக்குக்கு போலி அடையாள அட்டைக்கான எண்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு ஷிரந்த் ராஜபக்ச தரப்பினர் கூறியிருந்தனர். இந்த வங்கிக் கணக்கினூடாக சந்தேகத்துக்குரிய பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் செய்யப்பட்டதுடன் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. 2015 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஷிரந்த் ராஜபக்சவை போலீஸ் குற்ற விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு கூறப்பட்டிருந்தாலும் அவர் வருகை தரவில்லை. பாதுகாப்பானதொரு இடத்தில் அவரிடம் வாக்குமூலம் பெற்றதாக போலீசார் பின்னர் தெரிவித்திருந்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிறிலிய வங்கிக் கணக்கு போலியானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனை பத்திரம் வங்கிக் கணக்கு திறக்கப்பட்ட வங்கியிலேயே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதனை யார் செய்தது? அதனை நாம் தொடுவோம். வங்கிக் கணக்குக்கான பரிவர்த்தனைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் வங்கிக் கணக்கில் தற்போது 43 மில்லியன் ரூபாய் வைப்பில் உள்ளது. யார் அந்த கணக்கை இடைநிறுத்தியது? அது தொடர்பில் நாம் ஆராய்வோம். வங்கியின் முகாமையாளராக சீதா கல்யாணி திசாநாயக்க செயல்பட்டுள்ளார். பொருளாளரான நிரோஷா ஜீவனி 88 சந்தர்ப்பங்களில் 8,29,88,00,000 ரூபாவை வைப்பு செய்துள்ளார். 129 சந்தர்ப்பங்களில் 3,90,15,000 ரூபாவை வங்கிக் கணக்கிலிருந்து மீள பெற்றுள்ளார். இந்த வங்கியில் சிறிலியவின் பெயரில் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலையான வைப்பு தொகையும் திறக்கப்பட்டுள்ளது. நிதிக்குற்ற விசாரணை பிரிவு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. துரதிருஷ்டவசமாக விசாரணைகள் சட்டமா அதிபர் அலுவலகத்தினூடாக முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டு மக்களிடம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். இது பொதுமக்களின் நிதி. அது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளோம். பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தொடர்பில் சிறிலிய சமய மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கொலை தொடர்பில் சிறிலிய சமய அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA 0642 என்ற இலக்கங்களை கொண்ட டிபெண்டர் ரக வாகனம் வசீம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தது. 2019 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த ஷானி அபேசேகர் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. இறுதியில் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தாஜுதீன் கொலை தொடர்பான சகல விசாரணைகளையும் நிறுத்த உள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் அப்போதைய போலீஸ் அதிபருக்கு அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்தது.